ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து கம்பு தோசையும் மதுரை தண்ணி சட்னியும் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கம்பு, நம்ம இட்லி அரிசி, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மணி நேரம் பக்கமாக ஊற வச்சுட்டு மிக்சிலேயே நல்லா போட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டேன். நான் வீடியோ பார்த்ததில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 5 to 6 hours ஊற வைங்க நல்லாயிருக்கும்ன்றாங்க. நானும் 5 hours ஊற வச்சுட்டேன். ஸோ இது ஊறட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சைட் கேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணுறேன். அது மதுரை தண்ணி சட்னிக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா, வரமிளகா இருக்கு இல்லையா, அதை நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு பொட்டுக்கடலையோடு சேர்த்து இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இதில் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நான் கம்பு தோசைக்கு காரமாக இருக்கட்டுமே நிறைய மிளகா போட்டு செஞ்சுருந்தேன். பாருங்கள், சட்னி நல்லா வந்திருந்தது. ஸோ கடைசியில் அதை தாளித்து கொட்டிடணும். நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாவும் போட்டுட்டு நீங்கள் தாளித்து கொட்டிடலாம். உங்களுக்கு வேணும்னா வரமிளகா இதில் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் நல்லா காரமாகவே இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா தண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தோசை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை நல்லா வந்தது, பட் கொஞ்சம் கல்லோடு பிடிச்சிருச்சு. என்னடா இது ஃபஸ்ட்டு தோசை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை சூடாயிடுச்சோ கல் அப்படின்னு நினச்சி செகண்ட் தோசை சுட்டேன். அதுவும் இப்படி தான் வந்தது, பட் டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், ஒரு வேளை மாவு புளிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து பாருங்கள், அப்போ தான் அதை எடுக்கும் போதே அந்த இது தெரியுது பாருங்கள், நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு புளிச்சு. ஸோ இப்போ காலையில் அடுத்த நாள் செய்யும் போது எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ இனிமேல் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பாய்.